தூய்மை இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டத்தின் தூதராக நியமிக்கப்பட்ட கமலஹாசன் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தேநீர் விருந்தளித்தார். நடிகர் கமலஹாசன், சல்மான் கான், பிரியங்கா சோப்ரா, அமலா நாகார்ஜுனா, முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், தொழிலதிபர் அனில் அம்பானி, இசையமைப்பாளர் சங்கர் மகாதேவன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு வலு சேர்க்கும் முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் நேற்று காலை இந்திய தொழில் வர்த்தக அமைப்பின் கூட்டமைப்பின் அங்கமான ஊடகம் பொழுதுபோக்கு திறன்களுக்கான கவுன்சில் தலைவராக உள்ள கமலஹாசன் ஃபிக்கி சார்பில் டெல்லியில் நடைபெற்ற உலக திறன்சார் மாநாட்டில் பங்கேற்று பேசினார். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கமலஹாசன் மரியாதை நிமித்தமாக இன்று காலை சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது டெல்லி திரைப்படத் துறையை மற்ற மாநிலங்களுக்கு இணையாக மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்தனர்.